ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எதுக்கானதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். என்னென்னா, நேற்று நம்ம ஒரு கிவ்அவே பண்ணுறதா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான கிவ்அவே இன்றைக்கி நம்ம காலையில் பண்ணோம். அதில் டீரெக்ஸை நான் கிவ்அவே பண்ணிட்டேன். ஆனால் அது கூட நம்ம பிளிஸார்ட் கிவ்அவேவும் பண்ணோம். அந்த பிளிஸார்ட் கிவ்அவேயோட வின்னர் வந்து இட் சாப்டர். ஆனால் அவர் வந்து வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளிஸார்டை ரீரோல் பண்ண போகிறோம். ரீரோலும் நாளைக்கு காலையில் திருப்பி 11 o'clock தான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். பிளிஸார்ட் கூட ஃபீனிக்ஸும் சேர்த்து நான் கிவ்அவே பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்த டைம் பிளிஸார்டும், செகண்ட் பிளேஸ் வந்து ஃபீனிக்ஸும். நேற்று கிவ்அவேல ஜெயிக்க முடியாதவங்கலாம் இந்த கிவ்அவே கன்ஃபார்ம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேமை கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட பேரை நேற்று நான் விட்டுட்டேன். அதுக்காக அவர்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் எல்லா கமெண்ட்டையுமே செக் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் காலையில் நான் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் நான் ஒரு போஸ்ட் போட்டுடுறேன். யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு அதை ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணிடுங்க. உங்கள் நேம் இருக்கான்னு, இல்லைனா கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு 9 o'clock முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபீனிக்ஸ் தான் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு அப்டேட் சொல்லணும். என்னென்னா, நம்ம சீக்கிரமாக டிஸ்கார்ட் சர்வரை ஓப்பன் பண்ணிடுவோம். டிஸ்கார்ட் சர்வர் நான் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலை இது இருக்குது. அதை முடிச்சோன்னே நான் டிஸ்கார்ட் சர்வரையும் லான்ச் பண்ணிடுவேன். அப்புறம் ஈஸியாக நம்ம கிவ்அவே டிஸ்கார்ட்லேயே பண்ணிடலாம். அப்புறம் நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைப் அடிக்கையில் நான் ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே பண்ணுவேன். அந்த கிவ்அவேல என்ன ஃப்ரூட் தருவேன் அதெல்லாம் நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கிவ்அவேல நீங்கள் ஜாயின் பண்ணுறதோடு அதை மறந்துடக்கூடாது. கிவ்அவேயோட ரிசல்ட்டையும் நீங்கள் செக் பண்ணணும். அது செக் பண்ணால் தான் யார் ஜெயிச்சானே தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிவ்அவேயோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணோன்னையும் சீக்கிரமாக அந்த ஃப்ரூட்டை கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சில பேர் ரோப்ளாக்ஸ் விளையாடலாமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் நான் வர முடியல. டிஸ்கார்ட் சர்வர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.